அக்கம் பக்கத்துல அடுத்த வீடு அன்னலட்சுமி பக்கத்து வீடு பாருமா நடு வீடு நடராஜா முன்னாடி ஒரு முடிய போயிட்ட மாதிரி யாருக்கு வேணாலும் நம்ம பக்கத்துக்கலாம். ஆனா அண்ணன் முன்னாடி தம்பி முன்னாடி பக்கத்துக்க முடியாது. என்னால உடம்பே சரியில்லைங்க. கடையில மாவாங்கி சாப்பிட்டா ஒன்றும் மாட்டேங்குது. எங்க தம்பி முன்னாடி கஷ்டத்து தெரியாது கேட்டு சொல்லிட்டு அதே சம வேலை அவங்களுக்கு. இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பார்க்காத எப்படி மாவு வச்சுருக்காங்க பாருங்க. என்ன செய்யுது, அண்ணனுக்கு வந்தாலும் தம்பிக்கு வந்தாலும் நம்ம நாத்தனாரும் நினைச்சு பார்ப்பாங்க. கீழே குப்புற அடிச்சு விழுந்தாலும் யாராச்சும் இருந்தாக்கா அவரை விட்டுக்கன்னு சொல்லிடுங்க. யாரும் இல்லைன்னா அவங்க மிதிக்கலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு இருந்துச்சிருக்கோம். அப்பதான் அடுத்த நாள் நம்ம அவங்க என்ன எதுவும் பார்ப்பாங்க எல்லாம் செய்வாங்க. இல்லைன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. மக்களே அண்ணா கொண்டாடி தண்ணி கொண்டாடி குறைச்சிக்காதுங்க. மாட்டு நாளைக்கு பாருங்க 5 அரிசி 5 அரிசி அரை மணி நேரத்துல அரைச்சிட்டாங்க. அவங்ககிட்ட எப்படி சண்டை வாங்குறது? நீங்களும் சண்டை கிட்ட வாங்காதீங்க. தம்பி கடையில் அண்ணன் முக்கியம். இன்னும் தினமும் அரைச்சி கொடுக்க சொல்றாங்க. எண்பது நினைச்சுக்கிட்டே அழுறாங்க. அது ஒரு பக்கம்.